வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது ஞானம் தரும் கேது என்ற தலைப்பின் கீழ் கேது லக்னம் பயன்படுத்தி எப்படி ஒருவர் ஞானம் அடைய முடியும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள். ஜோதிடத்தில் ராகு கேது இன்றி எந்த கிரகங்களும் பலன்களையும் கொடுத்து விடாது. உண்மையில் ராகு கேது கிரகங்கள் இல்லை. ராகு கேது என்பது சந்திரன் சூரியன் பூமி தொடர்பில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒளிச்சிதறலையே ராகு ஒரு புள்ளி என்றும் மறுபுள்ளி கேது என்றும் சொல்கிறோம். ராகுவின் புள்ளியானது வீரியமிக்கதாக இருந்தாலும் உலகின் ஆடம்பரங்களையும் பணத்தினையும் வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து ஒருவரை உலகின் வாழ்க்கையில் ஆழ்த்துகிறது. தெளிவாக சொல்வதென்றால் ராகு ஒரு மாய உலகினை காட்டும் மாயை வளையலாம். கேது என்பது ராகுவின் நேர் எதிர்குணங்களை கொண்டதாகும். பல பிறவிகளைக் கண்டு கர்மாக்களை அனுபவித்த பின்னரே கேது ஒருவருக்கு ஞானம் கொடுக்க முன்வருகிறது. கேது தரும் ஞானம் பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்பதிவில் பார்க்க இருக்கும் ஜாதகம் ஸ்ரீ மகான் ஞானேஸ்வரருடையது. இவர் மகாராஷ்டிராவில் உள்ள பூனாவில் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய தாய் தந்தையர்கள் ஆன்மீக அறிவினை நன்கு பெற்றவர்கள். ஆனாலும் வறுமையில் வாழ்ந்த வந்த நேரத்தில் பெற்றோர்களை இழந்து ஞானேஸ்வரர் குருகுலத்தில் படித்து இளம் வயதிலேயே கற்றுணர்ந்த பண்டிதரானார். இவர் 15 வயதில் கீதை முழுவதும் கற்றுத் தேர்ந்தார். பல வேதங்களை படித்து பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் தனது ஆன்மீக யோகத்தினால் மகானானார். இவர் ஞானம் பெறுவதற்கு கேது எப்படி உதவி இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இவர் பிறந்தது ரிஷப லக்னம். மிதுனத்தில் சுக்கிரன் ராகு, கடகத்தில் புதன், கன்னியில் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசுவில் கேது, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் குரு. இவர் பிறந்த ரிஷப லக்னத்திற்கு முக்தி தானமான மேஷம். ஒருவர் ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வதே முக்தி எனும் பிரவா நிலையினை பெறுவதற்காகத்தான். ஆனால் பாருங்கள், இவர் பிறந்த ரிஷப லக்னத்திற்கு முக்தி எனும் மேஷத்திற்கு லக்னாதிபதியான சுக்கிரன் தொடர்பே கிடைக்கவில்லை. இவர் பிறந்த ரிஷப லக்னத்திற்கு முக்தி என்னும் மேஷத்திற்கு முக்தி ஸ்தான அதிபதியான செவ்வாயின் தொடர்பே கிடைக்கவில்லை. இவர் முக்தி பெற்றாரா? ஆன்மீகத்தில் ஞானம் பெற்றாரா? வாருங்கள் கேது லக்னம் பார்க்கலாம். கேது அமர்ந்த வீடே கேது லக்னமாகும். கேது லக்னமான தனுசுவிற்கு நாளில் குரு ஆட்சி பலம் பெற்று பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் அம்ச யோகம் தருகிறார். இவருடைய ஜாதகத்தில் சந்திரனால் வரக்கூடிய அதியோகமானது அற்புதமாக அமைந்திருக்கிறது. இவர் பிறந்த கேது லக்னத்தின் 3ஆம் இடத்தோன் சனி கன்னியில் அமர்ந்திருக்கிறார். சனி அமர்ந்த கன்னி வீட்டு அதிபதியான புதன் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். புதன் அமர்ந்த கடக வீட்டு அதிபதியான சந்திரன் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆக சந்திரன் சனி புதன் இணைவானது ஸ்ரீ கணபதி யோகத்தினை வெளிப்படுத்துகிறார்கள். இவ்வாறு அமையும் யோகங்கள் பூஸ்டிங் செய்வதற்கு மற்றொரு யோகம் உருவாக வேண்டும் என்று முன்னரே சொல்லி இருக்கிறோம். அப்படித்தான் இங்கு ஸ்ரீ கணபதி யோகத்தில் தொடர்புடைய சந்திரன் புதன் இணைந்து அதியோகத்தினை தருகிறார்கள். கேது லக்னமான தனுசுவிற்கு 3ஆம் இடத்தோன் ஆழ்ந்த ஞானத்தினை ஒருவருக்கு கொடுப்பார். கேது லக்னமான தனுசுவிற்கு 8ஆம் இடத்தோன் மறைந்திருக்கும் ரகசியங்களை கொடுப்பார். கேது லக்னமான தனுசுவிற்கு 10ஆம் இடத்தோன் எவருக்கும் புலப்படாத வேத ரகசியங்களை வெளிக்கொண்டு வரும் பணியினை செய்ய வைப்பார். சரி, இதெல்லாம் வலிமையான யோகங்கள் தாம், அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. இவர் பெற்ற வேத ஞானமானது இவருக்கு முக்தியினை கொடுத்ததா? அதனை இப்பொழுது பார்க்கலாம். வாருங்கள். இவருடைய கேது லக்னமான தனுசுவிற்கு 12ஆம் வீடானது முக்தி தானமாகும். 12ஆம் வீடு விருச்சிகமாகவும் அதன் அதிபதியாக செவ்வாயும் வருகிறார்கள். இவர் பிறந்த கேது லக்னத்திற்கு 12இல் முக்தி ஸ்தானத்தில் முக்தி ஸ்தான அதிபதியான செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இவர் பிறந்த கேது லக்னத்திற்கு லக்னாதிபதி 12இல் முக்தி ஸ்தானத்தினை குரு அமர்ந்த மீனத்திலிருந்து பார்வையிடுவதால் முக்தியின் வலிமை அதிகரித்தது. எவ்வளவு அற்புதமான அமைப்பு பாருங்கள். முக்தி ஸ்தானாதிபதி மற்றும் லக்னாதிபதி 12ஆம் இடத்திற்கு நேரடி தொடர்பினை ஏற்படுத்தி கொடுத்தது கேது லக்னமே. இப்பொழுது நாம் கண்ட பலன்கள் எல்லாம் இவர் பிறந்த லக்னம் ரிஷபம் வழியாக காண்பது முடியாத காரியமாகும். இவருக்கு ஞானம் கிடைக்கும் யோகங்கள் ரிஷப லக்னம் வழியாக பார்க்க முடியாது. இவருக்கு நாமதேவ் என்ற மகானின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டதால் கேது லக்னம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. கேது லக்னம் ஞானம் கொடுத்தது. என்ன நேயர்களே, கேது லக்னம் தரும் ஞானம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம்.